ஹாய் ஜவரா. ஹாய், குட் மார்னிங். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு அவனே மெனு சொல்லிட்டு படுத்துட்டான் நைட்டு. என்னண்ணே? இடியாப்பம் செஞ்சு கொடுங்கன்னு. இடியாப்பமா? அதனால இன்னைக்கு லெமன் இடியாப்பம் செய்யலான்னு பார்க்குறேன். வாவ். லெமன் இடியாப்பமும் காலையிலக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு வேணும், அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து விடுற மாதிரி. கோல்டு இருக்குது, ஃப்ரூட்ஸும் கொடுக்க முடியாது, அதனால பொங்கல் செய்யலான்னு ஐடியா பண்ணிட்டேன். கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டு பொங்கலை செஞ்சு. அவனுக்கும் பொங்கலா? ஆமாம், ஒரு கரண்டி பொங்கலை வச்சு விட்டோம்னா சாப்பிட்டுப்பான்ல. எப்படி மத்தியானம் இடியாப்பம் ரைஸ் கொடுக்காத மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ பொங்கல் காலையில் பிளானு. ஈவினிங் வந்து அவளை அன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிட்டேன், இன்னைக்கு அவளை சக்ஸஸ் பண்ணுறேன். வண்டு ஆயிடுச்சு வண்டு. ஆமாம், அது அவளோட மிஸ்டேக், என்னோட மிஸ்டேக் கிடையாது. அவளோடைய மிஸ்டேக் இல்லை, இவளுடைய மிஸ்டேக். உன்னோட மிஸ்டேக். எவள் இவள் சாரா. வழக்கம் போல் இந்த தண்ணி ஊற்றுனோடனே நான் போயிட்டு ஆற வச்சுட்டு வந்துடுறேன். குடு குடு குடு. அது பழைய கிளிப்பிங்கே இருக்குது என்கிட்ட, நிறைய 3 கிளிப்பிங் இருக்குது. குட் பாய், எடுத்துகிட்டு போயிரு. தள்ளு தள்ளு, போதும் போதும். ஹாய் ஜவரா. ஹாய், குட் மார்னிங். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு அவனே மெனு சொல்லிட்டு படுத்துட்டான் நைட்டு. என்னண்ணே? இடியாப்பம் செஞ்சு கொடுங்கன்னு. இடியாப்பமா? அதனால இன்னைக்கு லெமன் இடியாப்பம் செய்யலான்னு பார்க்குறேன். வாவ். லெமன் இடியாப்பமும் காலையிலக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு வேணும், அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து விடுற மாதிரி. கோல்டு இருக்குது, ஃப்ரூட்ஸும் கொடுக்க முடியாது, அதனால பொங்கல் செய்யலான்னு ஐடியா பண்ணிட்டேன். கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டு பொங்கலை செஞ்சு. அவனுக்கும் பொங்கலா? ஆமாம், ஒரு கரண்டி பொங்கலை வச்சு விட்டோம்னா சாப்பிட்டுப்பான்ல. எப்படி மத்தியானம் இடியாப்பம் ரைஸ் கொடுக்காத மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ பொங்கல் காலையில் பிளானு. ஈவினிங் வந்து அவளை அன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிட்டேன், இன்னைக்கு அவளை சக்ஸஸ் பண்ணுறேன். வண்டு ஆயிடுச்சு வண்டு. ஆமாம், அது அவளோட மிஸ்டேக், என்னோட மிஸ்டேக் கிடையாது. அவளுடைய மிஸ்டேக் இல்லை, இவளுடைய மிஸ்டேக். உன்னோட மிஸ்டேக். எவள் இவள் சாரா. வழக்கம் போல் இந்த தண்ணி ஊற்றுனோடனே நான் போயிட்டு ஆற வச்சுட்டு வந்துடுறேன். குடு குடு குடு. அது பழைய கிளிப்பிங்கே இருக்குது என்கிட்ட, நிறைய 3 கிளிப்பிங் இருக்குது. குட் பாய், எடுத்துகிட்டு போயிரு. தள்ளு தள்ளு, போதும் போதும். ஆறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாலை வெட்டி ஊற்றிடலாம் ஒரு பக்கம். இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில் ரொம்ப புயல் வேகத்தில் போகும், ஃபாஸ்ட்டாக புயல் வேகத்தில். முன்னாடி பால் கொடுத்து பார்த்து நீ வந்து என்ன பண்ணுறன்னா, அவ்வளோ ஃபாஸ்ட்டில் வந்து நீ என்னை கேப்சர் பண்ணுற. பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன ஐஸ் கட்டி போட்டு வச்சிருக்கேன்? என்னடா ஃபுல் ஆயிடுச்சு? இப்படி ஃபுல் ஆயிடுச்சு. நீ தானே? நான் என்ன பண்ணுறேன், உட்காந்து உருட்டி ஐஸ் கட்டி ஆக்குறேன்னா? ஃப்ரிட்ஜு ஏன்னா வெளியே கூட வர மாட்டேங்குது. ஒழுங்காக கட் பண்ணால் வரப்போகுது. சூப்பர்ரா. இப்போ எப்படியே பற்ற வச்சா ஒன்றும் ஆகாதுல்ல? வெடிச்சிடும் ஐஸ். ஐஸியாக வெடிக்குது. வெடித்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நேரம் இல்லை. நீ தான் 1/2 லிட்டர் பாலில் 1/2 லிட்டர் தண்ணி கலப்பிய, ஒன்றும் ஆகாது. நீ தான் 6 லிட்டர் பால் 1/2 மணி நேரம் காய வச்சு காஃபி குடிப்பியே, அதுக்குள்ளே வத்திக்கும். 1/2 லிட்டர் தண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பக்கம் இடியாப்பத்தை கொதிக்குது, மாவை பிசைஞ்சு ஊற்றி வச்சிடலாம். அந்த துணியை கொதிக்க வச்சுருக்கேன் அவனுக்கு தொட்டுக்கிறதுக்கு. ஓகே, மூஞ்சி கிட்ட காட்டாத. ஆமாம், கிட்ட எடுக்காத. வெறும் இடியாப்பம் கொடுக்க முடியாது, அதனால உருளைக்கிழங்க வந்து வெஜ்ஜஸ், பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் அந்த மாதிரி பண்ணி. வெஜ்ஜஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரையே பண்ணிடலாம்லடா. ஃப்ரெஞ்சு ஃப்ரை சரியா? இப்போ இப்படி கட் பண்ணால் ஃப்ரெஞ்சு ஃப்ரை, இப்படி பெருசாகவே போட்டுட்டா அது வெஜ்ஜஸ்ஸு. அது ஏற்றுக்கணும்ல, சுடுதண்ணி இருக்குது அதுக்குள்ளே போட்டுறேன். அதை இந்தப்பா, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம். கீழே காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க காலையில். குட் பாய். நல்லாருமா. இந்த குக் குக் பக் குக் பக் குக் 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 ஜோலி. என்னடா என்ன ஹிந்தி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? குக்கர்டா. குக்கர், இது கருப்பு. நான் தான் சொன்னேன் இன்னைக்கு ரொம்ப வேகமா போகும்னு. ஒரு ஸ்பூன் நெய், அந்த இது போட போறேன்ல, அவல் போடு போடு. ஏன்னா இந்த குக்கர் நான் அவளுக்கு யூஸ் பண்ணாதான். இன்னொரு குக்கர் நம்ம வீட்டில் இருக்கிறது 2 குக்கர் எடுத்து போட்டு போடு. இல்லை, இது புதுசு. நீங்கள் தான் சொன்னேன். போடு போடு போடு. இருக்கு, ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டா இப்படி தூக்கி போடு. இது உள்ளதான் வச்சு எடுக்கணும். போடு. கொஞ்சம்தான், நிறைய போட்டு நிறைய வேண்டு வந்துடும். ஏய், அதெல்லாம் யாரும் பண்ண சொன்னாங்களா?
ஏ எதுக்கு அங்கங்கே ஓடிடுறா பாப்பா? ஏய் அப்படித்தான் ஓடுவாங்க போ. இந்த பால் காயணும்ல, ஸோ இது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம். அப்படியே தண்ணியை ஊற்றி இதை வேக வச்சுட்டு அப்புறமா பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இதுக்குள்ளே கட் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு. நீ என்ன பண்ணுறன்னா அதுக்கு ஆற வச்சு எடுத்துட்டு வா. ஏய் நல்ல வெங்காயம் மட்டும் வர மாட்டியா? வேற வெங்காயம் எடுத்து கொடு. ஏய் திங்கக்கிழமை இந்த பிள்ளைகளுக்கு மட்டுமா எந்திரிக்கிறதுக்கு இதுவாக இருக்குது, நமக்கு அதுக்கு மேலே கடுப்பாக இருக்குது காலையில் எந்திரிச்சு செய்கிறதுக்கு. சி இதாப்பா ஆறிடுச்சு. ஆறிடுச்சா? நான் வந்து லெமன் இடியாப்பம் தானே செய்கிறேன். தெரியலையே. அதனால செஞ்ச உடனே தான் தெரியும் அது லெமனா. அதனால தக்காளி ரொம்ப தேவைப்படாது, பட் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தக்காளி சீச்சு எடுத்துக்கிறேன் தோல் இல்லாமல். ஏய் இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிடுடா. சொல்லி தொலை. ஃப்ரிட்ஜுக்குள்ளே லெமன் ஒன்று எடுத்துக்கூட. லெமன் இல்லையா? நேற்று ஜூஸ் போட லெமன் இல்லையா? ஒன்று கூட இல்லையா? இருக்கும் பார்க்குறேன். ஆனால் போது எடுத்துகிட்டு வரேன். இந்த இங்கே லீக்கேஜ் ஆகிடுது பார். அது கருப்பு குக்கர் அப்படி தான், ஆனால் வெந்துடும். இந்தா ஒரே ஒரு லெமன் இருக்கு. ஏய் தேங்க்யூ ஸோ மச்யா, லவ் யூ. என்ன இந்த லெமனில் ஜூஸ் வருமானே தெரில. வரும். இந்த பிசைஞ்சிடுறேன். என்ன ட்ரெயின் இன்ஜின் சவுண்டெல்லாம் வருது? ஏய் குக்கரை குறை சொல்லாத மேன், அது இன்னொரு குக்கர் வாங்குற வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணோம். ஏய் என்ன காலையிலே வாய் பொழக்கிற? உங்கள் ஆயுதம் வந்துருச்சு சார். அப்பா தேங்க்யூ. நின்றே போலே சாஞ்சிட்டு என்னைக்குனே சாஞ்சிட்டியா? பூவுக்கு சேனுன்னை கண்டேன் கண்டேன் கண்டேன். பாட்டு பாடிக்கிட்டே வேலை பார்த்தா வேலை பார்க்கறது தெரியாது. அப்போல்லாம் நாற்று நடுறவங்களாம் பாட்டு பாடுவாங்களாம். இந்த நாற்று நடுறவங்க எல்லா வேலையும் மாவு பேசுகிறவங்க இல்லை, எல்லா வேலையும் கஷ்டம்தான். வேலை பார்த்து கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஒரு ஃபார்மெட். அது நல்லா பண்ணா பரவாயில்ல. தெரியாது, லிரிக்ஸ் தெரியாதுடா, அதனால எதனா தெரிஞ்ச பாட்டை பாடு. எதுக்குமே லிரிக்ஸ் தெரியாது. அப்பப்போ கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இடியாப்பம் பத்தியா? நீ எனக்கு இன்னும் புதுசே வாங்கி தரல. குல்ஃபியா? புதுசு? ஏய் காது போச்சா? அதுமா உருட்டு. போதும். இந்த இடியாப்பமா? இது இடியாப்பத்துக்கு போட போகிற துணி. பாலியாமா இந்த கலரில் இருக்கு? பாலா வந்து என்ன ஆடை தானே, வெண்ணெய் தானே, அவங்க வீடு வருது ஃபேக்ட்டு. பற்றி ஐடியா எவ்வளோ அழகாக பிழிஞ்சிருக்கேன்னு. போதும் ஓடு. ஓகே இது முடிச்சா? இங்கே பாரு பால் பொங்கிடுச்சு நம்ம வீட்டில். சிம்லி 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 ஏன் பண்ணுற? ஐயா இதான் சிம்மா அரைக்குரங்கு வட மலை குரங்கு. அங்கே பாருடா லூஸு. சிம்மில் வெயின்னு. சிம்ல இல்லையா? உனக்கே தெரியலையா இது சிம்மில்? நீ தான் மலை குரங்கு போ. சரி விடு பரவாயில்ல, நான் மலை குரங்கு வந்துட்டு இப்போ அவனை தீட்டு வந்துடு. நான் பொங்கலுக்கு இது எடுத்து வச்சுறேன். ஒரு சைடு பொங்கல் போட்டுடுறேன். பொங்கல் நான் வந்து பச்சரிசி வறுத்து தான் போடுவேன் எப்பயும். ஸோ குக்கரில் பச்சரிசியை வறுக்க போட்டுடுறேன். ஒரு டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் பாசி பருப்பு. இதை லைட்டாக வறுத்து எடுத்து தண்ணியில் களைஞ்சி வச்சுட்டு அப்படியே அதோட மிக்சிங் போட்டு தாளிச்சு விட்டுலாம். அவ்வளோதான், வறுத்துட்டேன். இதை தண்ணியில் போட்டுக்கிறேன். இந்த அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி கொண்டு வந்துரு. இந்த தண்ணி பிடிச்சி குழு வந்தாச்சு. தள் பால்.
தல் 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 பால் இறக்கிட்டேன். இங்கே வை இங்கே வை இங்கே வை. பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பெப்பர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுருவேன். ஏன்னா அவனுக்கு பறக்கணும்ல, அதனால பெப்பர் தூளை போட்டுருவேன். சீரகம் அப்படி கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம அண்ணன் பெருங்காயம் கிரிச்சிக் 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 கிரிச்சிக். அடுத்தது நம்ம அக்கா கருவேப்பிலை. போட்டாச்சு. இதில் 2 பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சியை நான் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கிட்டேன், அப்போ தான் பிறக்கி வெளியே போட முடியும். இதை லைட்டாக அப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு. அந்த கிண்டு மாறுறதுக்குள்ளே ஒரு சொம்பு தண்ணியை பிடிச்சிட்டு வந்துடும். நீ மறந்துடுவேன். இல்லை, தண்ணி தண்ணி தண்ணி. கிண்டு மாறிடுச்சு, நான் கிண்டிட்டேன். நான் வந்துட்டேன். இந்த கிளாஸில் தானே 1.5 கிளாஸ் எடுத்தோம். இப்போ இந்த கிளாஸில் நான் வந்து 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி பொங்கல் 2.5 இன்னும் 4.5 வேணும். 2 வேணும். மேக்ஸில் எவ்வளோ? இந்த ஒரு செம்பு 2.5 கிளாஸ் வருதுன்னா இந்த ஒரு செம்பு 2 ஊற்றலாம். அதான் அளவு. 1 2. இது கொஞ்சோண்டு ஓசி தண்ணி. இது வேற ஏன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு? உப்பே தேவையில்லாத அளவு. கிரிச்சி 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 கிரிச்சி. வாஷ். ஓடி போயிடுவேன். அங்கே யார் உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்களா? எதுக்கு அங்கே போயிட்டு பேசிட்டு வர? நானா? குழாய் தான் எனக்கு முக்கியமே. பிடிங்க ஒன்று இங்கே வச்சிடலாமா? அடுப்பு நேரம் வச்சிரு. எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி கொடு. அப்படியே மூஞ்சி கழுவி பல்லெல்லாம் விளக்கலாம். இங்கே யாரு? நான் என்ன உன்ன மாதிரியா? ஓகே, இது விளக்குறேன். நீ விளக்க மாட்டாது ஒரு விஷயம். இது கொதிக்கிறதுக்குள்ள இது போடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இது குக்கர் தானே. நீ போடலாம், நீ போட்டால் எதுவுமே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனால் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ மூடி வைக்கணும். இந்த தண்ணியை வடிச்சிடும். மறுபடியும் பாரு. ஏய், என்ன தண்ணியை தூக்கி உன் தலையில ஊற்றுவாங்க? தண்ணி தலையில் ஊற்றினா குளிக்கணும்ல. கொதிக்கட்டும். இடியாப்பம் ரெடி, அதையும் தாளிச்சிடலாம். களிமாவு ரெசிபி கேட்டேன். இன்னைக்கு எப்படின்னா எடுத்துடணும்டா, எனக்கு பயமா இருக்கு. இதுனா வெஜ்ஜஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரையா எதில் செய்கிறோம்? ஆமாம், இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. சாரி, நான் அதை மாற்றி கட் பண்ணிட்டேன்ல. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவளுக்கு குட்டி வச்சிருவோம். முதல்ல அவளுக்காக சுகரை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எவளுக்காக? அவள் வாய் காலையிலே பொழக்குது உனக்கு. சர்க்கரை இனிக்கிற சர்க்கரை, அந்த எறும்புக்கு என்ன அக்கறை. கேரமலைஸ் பண்ணுறதுக்கு இதை வெறும் கடாயில் போட்டுக்கிறேன். கடாயா? இது பெரிய கடாயா இருக்கும் போல. இன்னும் கொஞ்சம் போடுறேன், இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீ எக்கரை நான் எக்கரை. இது கொதிச்சிருச்சா? முடிக்கலாமா? நல்லா பொன்னிறமாக வந்துருச்சா? இப்போ ஆனோடனே நல்லா பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம். என்னடா காப்பி போட்டிய? இது என்னடா நிக்கவே மாட்டேங்குது? அடுப்பாடா, வருஷத்துக்கு ஒரு நல்ல அடுப்பா. ஆமாடா, நல்ல எல்லா சென்ஸும் ஒரே நேரம் எப்படிடா வேலை செய்யும் ஒரு மனுஷனுக்கு? இதுல அவள் போட்டு பாயசமா? ஆமா, ஆனா பாயசமா கொடுக்க முடியாதுல்ல, ஈவினிங்க்கு குடிக்கிற மாதிரி கொஞ்சம் பொங்கலுக்கும் பாயசத்துக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு கூல் ஸ்டேஜில் கொடுத்துடலாம். அதுக்கு எந்திரிச்சு அவளு இதெல்லாம் சாப்பிடுவாரா? ஈவினிங் வந்தால் தான் தெரியும். ஊற்றி வேக வச்சுணுமா? இது கொதிக்கட்டும் அடுப்புல. நீ இந்த பாத்திரத்துல கழிக்கிண்டிரு. தக்காளியும் பச்சை மிளகாவும். இது வெறும் அரை தக்காளி தான், ஏன்னா லெமன் போடுறதுனால தக்காளி புளி தேவையில்லை.
ஸோ சும்மா கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக போடுறேன். இது ஏற்கனவே போட்டோம்ல, மறுபடியும் ஏன் போடுறா இடியாப்பம் தான். இன்னைக்கு லெமன் புழிஞ்சிடுறேன்ல. கேட்பாங்க. அந்த இடியாப்பத்தை எடுத்து வந்து கொடுத்துறேன், ஆறி இருக்கும். அது லைட்டாக கிண்டி விடு ஒரு கையில். ஐயோ, பச்சை மிளகா நறுக்கிட்டு மூஞ்சியில் கையை வச்சிட்டேன் போலடா. நல்லா திக்கு எரியுது. ஃபேஷியல். ஓகே, இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த லெமனை புழிஞ்சு இதில் எடுத்து வச்சுறேன். நீ ஓடி போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்போ. இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு மிளகாத்தூள் போட்டு பசஞ்சு வச்சிருக்கேன். இதையும் பொறிச்சு எடுத்து வச்சுறேன். 2 வேலையும் முடிஞ்சிடும். நீ போயிட்டு வா. அதுக்குள்ள ரெடியா? அது ரெடி. இதோ இது அவல்ல அதுக்கு வந்து பால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம பாயசத்துக்கு எப்போவுமே நான் பால் பவுடர் சேர்ப்பேன் ஒரு திக்னஸ் டேஸ்ட்டுக்காக. அதனால இதில் பால் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடியாக இருக்குது. பொங்கல் எல்லாத்தையுமே இப்போ நெய் முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு அவலுக்கு ரெடி பண்ணிடுறேன். அது லைட்டாக கிண்டி விடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை. உண்மையிலேயே அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாக தான் நம்பி கருத்துக்கிட்டு. ஓகே ஓகே, இது ரெடி. அடுத்து 2 ஸ்பூன் நெய் முந்திரி பருப்பு போட்டு பொங்கலில் கொட்டிடணும். பொங்கலுக்கு நெய் நிறைய தேவையில்ல. போதுமாப்பா முந்திரி? போதும்ப்பா. முந்திரி வாயா? என்ன இது எனக்கு உங்களுக்கு? அவன்லாம் முந்திரி சாப்பிட மாட்டான். நீ சாப்பிடு. நான் உன்கிட்ட திருடி சாப்பிடுவேன். நீ ஒன்று ஒரு முருகல். அவனுக்கு ஊட்டி முடிச்சிட்டியா? இல்லை, கொஞ்சம் இருக்கு. பொங்கல் ரெடி. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் சோரா ரெடியா? ரெடி சோரா. நீ ரெடி இல்லையா? அண்ணா பைத்தியம் மாதிரி இருக்கா? லைட்டாக பைத்தியம் மாதிரி தான் இருக்கு. என்னம்மா இது ஏன் இப்படி ட்ரக்கன் மக்கி மாதிரி இருக்கு? தூக்கத்தில் இருக்கு. இன்னும் ஸ்டில் கோல்டுனால ஃப்ரூட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸ்டில் கோல்டு. ஸ்வீட்டையும் கம்மி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, எங்கே கம்மியாக போட்டு எல்லாத்துலேயும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்குக்கு பொங்கல். பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் நான் சொன்ன மாதிரி மிளகு எடுத்துறியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். கொசுவாமா? ஏய் ஃபேனை போடுங்கப்பா பிள்ளைக்கு. நீ வேலை வாங்குறியா டேய்? ஓகே ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் பிறக்கி எடுத்தாச்சு எல்லாத்தையும். எடுத்து இங்கே கீழே போடு, நான் தின்னவா? ஆமாம், கருவேப்பிலை எப்படி நீ தின்ன மாட்டேன், டோன்ட் வரி. ஓகே ஓகே ரெடி. நெக்ஸ்ட் லஞ்சுக்கு போயிடலாம். லஞ்சுக்கு இன்னைக்கு முக்கியமான குக்கும்பர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைமா. வா, வெரி டிபிக்கல் டிஷ். வாய பாரு, அதுக்கே தெரியும் சிரிப்பு வருது அங்கே பாரு. இதில் வந்து இது வந்து லெமன் இடியாப்பம். இன்னைக்கு நேத்தே வந்து தலைவர் ஆர்டர் கொடுத்துட்டாரு. மம்மி நான் என்ன லஞ்ச் செய்ய போற தெரியலையம்மா, இடியாப்பம் செஞ்சு கொடு. இடியாப்பம் மட்டும் சொல்லிருச்சு, நம்ம அதை ஸ்வீட் இல்லாமல் செஞ்சாச்சு. கோல்டு இல்லை பாப்பாவுக்கு. போதும்னா போதும், இந்த எடுத்துட்டேன். வேன் வருது, அந்த அக்கா வந்துட்டாங்க பாரு. அவ்வளோதான் போதும். சரி ஓகே. யார்கிட்ட எங்க கிட்ட எல்லாம் வேலை நடக்காது. பாருமா மம்மி உனக்கு பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணிட்டேன். பெரிய பெரியவா? பெரிய பெரிய ஊரே ஏமாத்துவே நம்பாதீங்க. குட்டியா கொடுப்பா, பெரிய பெரிய வேணாப்பா. சரி வேண்டாப்பா. இப்ப வந்து இதுல வைக்கலாமா இதுல வைக்கலாமா? தலையில வெய்ய, அதையாவது வெய்ய. அடுத்ததா ஈவினிங்க்கு கேரமலைஸ் பண்ண அவல் பாயாசம். சூப்பர். மறக்காம சாப்பிட்டு வந்துரு, ஈவினிங் செக் பண்ணுவேன், புரியுதா? இல்லைன்னா அடிதான். ஏய் என்னடா சிரிக்கிறேன் எல்லாத்துக்கும் போய் பேட்டேன்னு. ஓகே, சாப்பாடு கட்டி முடிச்சாச்சு. என்னடா எந்த பக்கம் மாட்டணும்? ஏய் போடா 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 போடா. சாப்பாடு ரெடி, சாப்பிடலாமா? சாப்பிடுவோம். தேங்க்யூ. இதான் சாம்பார் தேவைப்படாதுல்ல? ஆமாம், சாம்பார் தேவைப்படும். சாப்பிடு இல்லக்கா இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டா அல்வா மாதிரி ஆவி பறக்க பொங்கல். கையில் கொடுத்துட்டு வீடியோ எடுக்க சொல்லிட்டு நல்லா இருக்கான்னா நான் என்ன சொல்கிறது? குடு நீ சாப்பிடு. நல்லாக்கா சொல்லு. இருடா. நல்லாக்கா சொல்லு. அடங்காய். அமிர்தம் மாதிரி இருக்கே. நிச்சயம் அமிர்தம் பொங்கல் மாதிரி இருக்கு.
தேமிருதம்மா ஏய் இல்லை இல்லை ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கியா ஐயோ